வந்து 3 கேसेस வந்து work done இருக்கு. என்னது பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் 0 நெகட்டிவ். ஓகே, அதுக்கு நமக்கு டிஸ்பிளேஸ்மென்ட் வந்து work done ஓட டாட் அப்படியே ஸ்ட்ரைட்டா இருந்துச்சுன்னா work done வந்து பாசிட்டிவா இருக்கும். ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து when the work done is positive, when the work done is positive, work done is positive, that is displacement is in the direction of the force. For example, நான் இப்போ ஒரு பாலை மேல இருந்து கீழே தூக்கி போடும்போது எனக்கு இங்க ஃபோர்ஸும் கிரியேட் ஆகும் as well as displacement இருக்கும். அது ரீச் ஆகும் from initial stage to final stage is reach ஆகும்போது எனக்கு initial stageல கண்டிப்பா ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். final stage எனக்கு ரீச் ஆகும். அந்த பால் கீழே விழுந்துட்டு இருக்கும். அது விழும்போது நமக்கு டிஸ்பிளேஸ்மென்ட்டும் கண்டிப்பா ப்ரொடியூஸ் ஆகும். அது கடந்து வந்த பாதை தான் என்ன சொல்லுவோம், டிஸ்பிளேஸ்மென்ட் சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ எனக்கு ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மென்ட்டும் ஒரே டைரக்ஷன்ல இருக்கும்போது எனக்கு work done என்ன பண்ணும்னா பாசிட்டிவா இருக்கும். அதுக்கு பாசிட்டிவா இருக்கும்னா இங்க பாருங்க, work done is equal to formula F into S cos theta. எனக்கு இங்க தீட்டாவே கிடையாது. இப்போ நம்ம இன்க்ளைன் சர்ஃபேஸ்ல உங்களுக்கு தீட்டா depicts the angle. ஓகே, இப்போ இங்க எந்த ஒரு ஆங்கிளுமே இல்லாதனால எனக்கு தீட்டா is equal to 0 degree. அப்போ F into S theta 0 degree. What is the value of cos 0 degree? Cos 0 degree is equal to 1. அப்போ W is equal to F into S cos theta. Because of the theta oda value என்னது 1. Therefore work done is positive when the displacement is in the direction of the force. நமக்கு ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மென்ட்டும் ஒரே டைரக்ஷன்ல இருக்கும்போது நமக்கு work done எப்படி இருக்கும், பாசிட்டிவா இருக்கும். நெக்ஸ்ட் கேஸ் என்ன பார்க்க போறோம்னா, when the work done is 0 ஆ இருக்கும்போது, when the work done is 0, when the work done is 0, நமக்கு எப்போ work done 0 ஆ இருக்கும்னு பார்த்தோம்னா, நமக்கு டிஸ்பிளேஸ்மென்ட் வந்து நார்மல் டு தி டைரக்ஷன் ஆஃப் தி ஃபோர்ஸ் ஆ இருக்கும்போது நமக்கு என்னவா இருக்கும், work done is 0. For example நான் ஒரு circular motionல example centripetal force. It is example for circular motion. இப்போ எனக்கு இங்க பாருங்க, இது சென்டர் பாயிண்ட், எனக்கு இங்க பாருங்க இது டான்ஜென்ஷியல் லைன். இப்போ எனக்கு இங்க ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மென்ட்டும் எப்படி கிரியேட் ஆகுது, 90 டிகிரில கிரியேட் ஆகும்போது எனக்கு work done என்னவா இருக்கும், 0 ஆ இருக்கும். For example இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். ஃபார்முலா W is equal to Fs cos theta. இப்போ Fs cos theta ஓட வேல்யூ என்னது, 90 டிகிரி. அப்போ cos 90 ஓட வேல்யூ 0. அப்போ Fs cos 90 ஓட வேல்யூ 0. அப்போ F into 0 is equal to 0. எனக்கு work done எப்போ 0 ஆ இருக்கும்னு பாத்தீங்கன்னா, எனக்கு displacement it is in the direction normal to the direction of the force. அப்ப எனக்கு இங்க இருக்கும்போது எனக்கு டிஸ்பிளேஸ்மென்ட் என்னவா இருக்கும், work done என்னவா இருக்கும், 0 ஆ இருக்கும். for positive வந்து எனக்கு when work done is positive ஆ இருக்கும்போது எனக்கு ஃபோர்ஸும் ஒரே டைரக்ஷன்ல இருக்கும். அதே மாதிரி டிஸ்பிளேஸ்மென்ட்டும் ஒரே டைரக்ஷன்ல இருந்துச்சுன்னா எனக்கு work done என்னவா இருக்கும், பாசிட்டிவா இருக்கும். when work done is நெகட்டிவா இருந்துச்சுன்னா எனக்கு displacement force normal to the direction of the force இருந்துச்சுன்னா எனக்கு என்ன ஆகும், work done வந்து 0 ஆ இருக்கும். இப்போ work done வந்து பாசிட்டிவா இருந்துச்சுன்னா both force and displacement acting on a same line. அப்படி ஒரே இதுல நமக்கு ஸ்ட்ரைட்டா நமக்கு ஆக்ட் ஆச்சுன்னா நமக்கு இங்க தீட்டாவே இருக்காது. தீட்டாவோட வேல்யூ 0. அப்போ cos 0 is equal to 1. அப்போ நமக்கு work done வந்து பாசிட்டிவா இருக்கும். இதே நமக்கு work done 0 ஆ இருந்துச்சுன்னா when the work done is 0, the displacement is in the normal to the direction of the force. இதே மாதிரி தான் normal to the direction of the force ஆ இருக்கும்போது இப்போ இது 90 டிகிரி இருக்கா, 90 டிகிரில இருக்காது. அப்போ cos 90 ஓட வேல்யூ என்னது, 0. இத நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா W is equal to F into S cos 90 degree.
cos 90 ஓட வேல்யூ 0 அப்போ f into 0 is equal to 0. Therefore work done is 0 when the displacement is normal to the direction of the force. அப்போது எதனால நெகட்டிவா இருக்கு பாத்தீங்கன்னா இந்த work done is negative வந்து work done is negative work done நெகட்டிவா இருக்கும்போது எதனால நெகட்டிவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா because of the displacement வந்து ஆப்போசிட்டா ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மென்ட்டும் நமக்கு ஆப்போசிட்டா இருக்கிறதுனால நமக்கு work done என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா நெகட்டிவா இருக்கும். இப்போ நான் கார்ல போகும்போது இப்போ நான் இந்த இடத்துல நான் வந்து ஒரு சடன் பிரேக் போடுறேன்னா அது எனக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி தான் எனக்கு அந்த கார் வந்து நிற்குமே தவிர எனக்கு அதே இடத்துல நிற்காது. அப்போ எனக்கு டிஸ்பிளேஸ்மென்ட் வந்து சேஞ்ச் ஆகும். அப்போ நான் ஃபோர்ஸ் ஒரு இடத்துல கொடுக்கும்போது எனக்கு டிஸ்பிளேஸ்மென்ட் அதே இடத்துல இல்லாம வேறு ஒரு இடத்துல நிற்கும் போது எனக்கு இந்த ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மென்ட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷனா இருக்கும்போது எனக்கு work done என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா நெகட்டிவா இருக்கும். ஏன் நெகட்டிவ்னா because it creates the 180 degree. அப்போ ஃபார்முலா work done ஓட ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா W is equal to Fs cos theta. இப்போ Fs theta ஓட வேல்யூ என்னது cos 180 degree. cos 180 degree வேல்யூ -1. அப்போ therefore W is equal to minus Fs cos theta. இப்போ நம்ம மூணு கேஸ் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து work done is positive, work done is negative, work done is 0. அப்படி நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் கேஸ்ல work done பாசிட்டிவா எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா both force as well as displacement ஒரே இதுல ஸ்ட்ரைட்டா டிராவல் ஆகும்போது நமக்கு இங்க θ வந்து கிரியேட் ஆகாது. அப்போ ஆங்கிள் 0வா இருக்கும்போது நமக்கு work done என்னவா இருக்கும் W is equal to Fs cos theta. அப்போ Fs cos 0 ஓட வேல்யூ 1. அப்போ Fs cos theta. அப்போ W is equal to same அதே தான் வரும். 0 ஓட வேல்யூ 1. அப்போ நெக்ஸ்ட் கேஸ் நம்ம என்ன பார்த்தோம் work done is 0. எப்படி 0 வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா when the displacement is in the normal to the force. எப்படி நார்மலா இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா இது பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சர்க்குலர் மோஷன்ல நான் இது வந்து ஃபோர்ஸ் எனக்கு இங்க டான்ஜென்ஷியலா எனக்கு என்ன கிரியேட் ஆயிருக்கு டிஸ்பிளேஸ்மென்ட் கிரியேட் ஆயிருக்கு because of the circular motion. எக்ஸாம்பிள் தான் இது சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ். ஓகேங்களா? அப்படி கிரியேட் ஆகும்போது எனக்கு இங்க ஆங்கிள் என்ன கிரியேட் ஆயிருக்கு 90 டிகிரில இருக்கும்போது cos 90 ஓட வேல்யூ என்னது 0. அப்போ W is equal to Fs cos 90 degree. θ க்கு பதிலா இங்க 90 டிகிரி. அப்போ cos 90 ஓட வேல்யூ 0. அப்போ F into 0 is equal to 0. This is a case of when the work done is 0. And third one is work done is negative. எப்படி நெகட்டிவா இருக்குன்னு பார்த்தோம்னா when the displacement is in the opposite direction of the force. அப்போ இங்க பாருங்க ஃபோர்ஸ் இந்த பக்கம் இருக்கு டைரக்ஷன் டிஸ்பிளேஸ்மென்ட் ஆப்போசிட்டா இருக்கும்போது எனக்கு θ எப்படி கிரியேட் ஆகும் 180 டிகிரி. அப்போ 180 அப்போ cos 180 degree is equal to -1. இது நம்ம ஃபார்முலாவோட சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது W is equal to Fs cos theta. cos 180 degree Fs cos 180 degree is equal to -1. Therefore work done is equal to -1. When the case of displacement is in the direction of the opposite direction of the force. And next another topic பத்தி பார்க்க போறோம் work done by the force of gravity. நமக்கு work done W is equal to F into S. This is formula for the work done by the plane surface. Next formula is W is equal to F into S cos theta. This is for inclined surface. Inclined surface. There is a two formula for work done. One is plane surface and another one is inclined surface. Plane surface oda formula is W is equal to F into S. The F வந்து என்னது force, இது S வந்து displacement. And next one is inclined surface formula. W is equal to F into S cos theta. இங்கே cos theta வருது because of the horizontal component. horizontal component இருக்கும்போது நமக்கு என்னதான் வரும் cos theta தான் வரும். vertical component இருந்துச்சுன்னா sin theta வரும். ஓகேங்களா? இப்போ நம்ம work done by the force of gravity. What is meant gravity? gravity என்னன்னா என்ன சொல்றாங்கன்னா புவி ஈர்ப்பு அப்படினு சொல்லுவாங்க. earth எப்பவுமே நம்ம earth இருக்கறனால earth will always obeys the
gravity, or gravity will always obey the earth atmosphere or earth surface. Okay, next one is நம்ம என்ன பார்க்க போறோம், இந்த பென் வந்து நம்ம கீழ இப்படி போடுறதுனால அது கீழ தான் விழுமே தவிர அது float ஆகாது, மேல போகாது, because of the pen obeys the gravity. அப்போ therefore W is equal to mgx. இந்த m இப்ப இப்போ F is equal to mg, S is equal to x. இப்போ நாம இத அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் W ல. அப்போ work done is equal to mg, work done is equal to F into S. F என்ன இருக்கு, force. நான் மேல இருந்து கீழ போடும்போது mass into gravity. ஓகேங்களா? அப்போ F ல என்ன பண்ணுவோம், இப்போ mg into அதோட displacement அதாவது height. அப்போ x. அப்போ W is equal to mgh. This is the mgh வந்து எதுக்குன்னா vertically downwards ஆ இருந்துச்சு, therefore the work done வந்து downwards மூவ் ஆச்சுன்னா நமக்கு பாசிட்டிவ் சைன் வரும், அதான் சொல்றோம் mgh. இப்போ இதுவே நமக்கு அப்வர்டா மூவ் ஆச்சு அப்படினு பாத்தீங்கன்னா W is equal to minus mgh. எப்படி சார் அப்வர்டா மூவ் ஆகும் அப்படினு பாத்தீங்கன்னா இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள். நம்ம இப்போ வால்ஸ்லாம் போகும்போது நம்ம எக்ஸலேட்டர் ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க, நகர்வு படிக்கட்டுகள். அது வந்து ஃபர்ஸ்ட் கீழ வர மாதிரி இருக்கும், நெக்ஸ்ட் வந்து என்ன, நெக்ஸ்ட் ஒரு ஸ்டேர்கேஸ் எப்படி இருக்கும், அப்வர்ட்ஸ் மூவ் ஆகுற மாதிரி இருக்கும். இதுதான் நமக்கு என்ன எதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு பாத்தீங்கன்னா work done by the force of gravity. இதே எக்ஸலரேட்டர் வந்து டவுன்வர்ட் மூவ் ஆகும்போது நமக்கு என்ன ஆகும், work done mgh, because it obeys the earth gravity. இதுவே நமக்கு அப்வர்டா மூவ் ஆகும்போது இந்த எக்ஸலரேட்டர் இதுவே நமக்கு அப்வர்டா மூவ் ஆகும்போது நமக்கு work done எப்படி இருக்கும், minus mgh, because of the accelerator obeys against the earth gravity. Earth gravity க்கு இது against the upward ல இருக்கிறதுனால நமக்கு இங்க என்ன வரும், நெகட்டிவ் சைன் வரும். அப்போ work done is equal to minus mgh for upward. இதுவே நமக்கு டவுன்வர்டா இருந்துச்சுன்னா plus mgh. இதுக்கு தான் நம்ம எக்ஸாம்பிள் என்ன